மாதம் 7 நாள் 30 புதன்கிழமை மே 13 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சேலத்தில் ஈரோடு மாணிக்க மாணவர்கள் இல்லம் தேடி உள்ளம் நாடி. நல்லூர் வட்டம் மாணிக்க மாணவர்கள் கோடை விடுமுறையில் 5 நாள் வைய தலைமைக்குள் தலைமைத்துவ பயிற்சி முகாமிற்கு பிறகு வெவ்வேறு மாவட்டங்களில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடி சென்று பழகி லட்சிய சமுதாய கட்டமைப்பினை வலுப்படுத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்களான ஸ்ருதி, அனுஷியா, பூபாலன், கோகுல் நால்வரும் இன்று காலை சேலம் வந்து சேர்ந்தனர். சேலம் மாவட்ட மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்களை வரவேற்று பாசத்துடன் காலை உணவினை அளித்தார். அங்கிருந்து திருக்குறளை கற்பித்து வரும் சாதனை பெண் அமுதா முருகையன் அவர்களின் இல்லத்திற்கு சென்றனர். அடுத்ததாக ஓய்வு பெற்ற LIC முதன்மை பொறியாளர் குப்பாயி அவர்களை சந்தித்தனர். அவர் யோகா மூலம் சமூகத்திற்கு தமது பங்கினை அளித்து வருவது தெரிய வந்தது. அடுத்ததாக தி சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் பூங்கொடி அவர்களை சந்தித்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் துறை மாநில பொறுப்பாளர் சக்திவேல் அவர்களின் இல்லம். மதிய உணவை சக்திவேல் அவர்களின் இல்லத்தில் அதே அன்புடன் சக்திவேல் தயார் செய்திருந்தார். அடுத்ததாக விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் ரம்யா அவர்களுடன் சந்திப்பு. பொம்மலாட்ட கலையில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்ததோடு நேரடி மாதிரி பொம்மலாட்ட நிகழ்ச்சியையும் நடத்தி காண்பித்தார். இறுதியாக இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் மாணிக்க மாணவர்களை அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரும் சமூக செயற்பாட்டாளருமான டேவிட் அவர்களின் இல்லத்திற்கு சென்றனர். அங்கு டேவிட் உருவாக்கி இருந்த பல்வேறு கைவினைப் பொருட்களை பார்வையிட்டு வியப்படைந்தனர். இந்த ஒரு நாள் பயணத்தில் மனிதநேயம், அன்பு, சமூக பொறுப்பு, கலை, கல்வி, திறன் போன்ற பல அனுபவங்களை பெற முடிந்ததாக சேலம் மாவட்ட பொறுப்பாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். அறிவிலே தெளிவை ஏற்படுத்தி தமிழகம் எங்கும் உலா வரும் அறிவின் அருவி காஞ்சிபுரத்தில். அறிவார்ந்த சமூகமே லட்சிய சமுதாயத்தின் அடையாளம். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதில் அறிவின் அருவி சிறப்பான பங்கினை ஆற்றி வருகிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் இப்பயிற்சியில் சமூக சிந்தனையை, சமூக பொறுப்பை உணர்ந்தவர்களாகவும் தெளிவான கருத்துக்களை அழகான தமிழில் தடையின்றி பேசும் திறன் பெற்றவர்களாகவும் இந்த அறிவின் அருவி மூலம் தமிழகம் நெடுகிலும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். மே 12 செவ்வாய் மாலை 5 மணிக்கு காஞ்சிபுரத்தில் நல்லூர் வட்டத்தின் மையமாக இருந்து வரும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது. தலைப்பு: மக்கள் அரசியல். தலைமை: கலியனூர் பள்ளி தலைமை ஆசிரியர் மோகன் காந்தி அவர்கள். பரிசு வழங்கியவர் சுவாதி. வழிகாட்டி பரிசு ருத்ரேஷ் அவர்களுக்கு தனுஷந்த் பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியினை அறிவின் அருவி மாநில பொறுப்பாளர் ஜெயபிரதா வழிநடத்தினார். நேரம் காப்பாளராக சுவாதி. புகைப்படம், காணொலி முகுந்தன். நம்பிக்கை செய்திக்காக செய்தி தொகுப்பு மாணவர் கள பொறுப்பாளர் தவமணி. நெருப்பில் பூத்த மலர் என்பது போல இன்றைய அவலமான அரசியல் சூழலில் நேர்மையான மக்களுக்கான அரசியல் பற்றிய கருத்துக்கள் இந்த அறிவின் அருவியின் தனிச்சிறப்பு எனலாம். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மாணிக்க மாணவர் சுற்றுப்பயணம். ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஸ்ரதீப், இளைஞர் பாராளுமன்றம் துறை பொறுப்பாளர் பாபாஷி இருவரும் ஈரோட்டிலிருந்து மே 13 புதன்கிழமை காலை திருநெல்வேலியிலும் பிற்பகல் தென்காசியிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மாணிக்க மாணவர்களை சந்தித்து வருகின்றனர். மே 13 இளம் சாதனையாளர் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு காரைக்குடியில் இருந்து திருச்சிக்கு பயணமாகிறார். திருச்சி தென்னூர் கிளாசிக் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற இருக்கும் சாதனை மாணவர்கள் மற்றும் இளம் விஞ்ஞானிகள் துறை முகாமினை பார்வையிட பிரமுகர்களை சந்தித்து அழைப்பு விடுக்க இருப்பதாக செல்வன் விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கண்தானம். காஞ்சிபுரம் விட்டல நாராயணன் அவர்களின் மனைவி பிரேமாவத மே 12 அன்று இயற்கை எய்தினார். துக்கம் நிறைந்த அச்சூழலிலும் அக்குடும்பத்தினர் அவரது கண்களை தானம் செய்துள்ளது மிகவும் பாராட்டுக்குரியது. அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்பதாக நல்லூர் வட்டம் கண் மற்றும் உடல்தானத்துறை மாநில பொறுப்பாளர் ஜெயலட்சுமி தெரிவித்தார். வணங்குகிறோம். குடும்பத்தினருக்கு நல்லூர் வட்டம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது.
வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இன்று கோட்டை மைதானத்தில் சந்தித்ததாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.